வெல்கம் டு சிம்பிள் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு ஒரு அருமையான தக்காளி சட்னி வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னினாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் வித்தியாசமான சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லியோ தோசையோ கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சுவையில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த டேஸ்ட்டில் தான் செய்வீங்க. இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆன்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய தக்காளி கார சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் 6 எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளியும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கிங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும், காஞ்ச மிளகாயும் போடணும், தனி மிளகாய்த்தூளும் போட வேணும். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 10 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்துகிட்டு இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை 2 எடுத்து வச்சுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திட்டு எல்லாம் தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த அளவுகள்லாம் நான் எடுத்துருக்கிற தக்காளி 1/4 கிலோவுக்கும் சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதல் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல சுவையான முறையில் இருக்கும். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக இருக்கிறனால நான் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் அது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி சின்ன வெங்காயத்தோடு கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேணும். சின்ன வெங்காயமே நீங்கள் அதிகமாக தான் எடுக்க வேணும். அதோட கூடுதலாக நீங்கள் தக்காளி எடுக்க வேணும். அப்போ தான் நல்லா சுவையான முறையில் இருக்கும். நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கங்க. நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன் 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு. இப்போ இதையும் கழுவி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுட்டு இதை வதக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த சட்னிக்கு. அதனால் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்திட்டு பொரிஞ்சு விட்டு இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்தி இதோட பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் சேர்த்திக்கலாம். ஒன்றா சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக அடுப்பை வச்சுட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இப்போது இந்த மாதிரி வதக்கி வந்தோடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு கல்லுப்பு தக்காளி வதக்கிறதுக்காக சேர்த்திட்டு இதோட தனி மிளகாய் தூள் சேர்த்திட்டு தண்ணி விடாமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்காதனால எண்ணெயில் வதக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டான முறையில் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி வந்துருச்சு பாருங்கள். அடிக்கடி கிளறிக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கொலைய தக்காளி வதக்கி இந்த மாதிரி ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஆறியதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்க வேணும். ரொம்ப தண்ணி சேர்த்துனிங்கன்னா சட்னி கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக ஆயிரும். அதனால் கெட்டியாக இருந்தால் நல்லா சுவையான முறையில் இருக்கும். கடைசியாக வேணால் மிக்ஸி ஜாரை அலசி வேணால் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்க வேணும். தாளிப்பு இந்த சட்னிக்கு அதிக சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் தாளிச்சோட சாப்பிட முடியல, ஆனால் தாளித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் தாளித்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற சட்னி பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்க வேணும். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தணும். மறுபடியும் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் விட வேணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வதக்கும் போது நல்லெண்ணெய் தான் விட வேணும். அப்போ தான் சுவையான முறையில் இருக்கும். இதுக்கு கூடுதலான சுவை கொடுக்கும் இந்த நல்லெண்ணெய் தான். இப்போ எண்ணெய் சூடானது கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியஞ்சு விட்டு இதில் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இல்லைன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தீஞ்சு போச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சட்னியில் வந்து தாளிப்பை சேர்த்திக்கலாம். நல்லெண்ணோட டேஸ்ட் வந்து நீங்கள் கடைசியாக தாளிப்பு சேர்த்தும் போது அந்தளவுக்கு சுவையான முறையில் இருக்கும். இந்த கூடுதலான சுவையே இந்த சட்னிக்கு இந்த நல்லெண்ணெய் தான் கொடுக்கும். இப்போ தாளித்து விட்டதை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தோசைக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு நினைக்காதீங்க. தயிர் சாதம் மற்ற வகை எல்லா வகை வெரைட்டி சாப்பாட்டுக்கும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பரான முறையில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தக்காளி சட்னியை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான முறையில் இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.